வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வருகின்ற 20ஆம் தேதி முதல் விருப்ப மனு பெறலாம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். அமெரிக்கா எந்த நேரமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு. உலக நாடுகளிடையே பதற்றம். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் போட்டி. நெதர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வருகின்ற 20ஆம் தேதி முதல் விருப்பமனு பெறலாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வருகின்ற 20ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை திமுக அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான விண்ணப்ப கட்டணம் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயாகவும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கூட்டணியின் தோழமை கட்சிகளுக்கென பகிர்ந்து கொள்ளப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்த பின் அவர்களது விண்ணப்ப கட்டணம் பின்னர் திருப்பித் தரப்படும். மேலும் விண்ணப்ப படிவத்தை திமுக தலைமை அலுவலகத்தில் 1000 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 22 பேரையும் 4 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர்களது குடும்பத்தினரும் மீனவ மக்களும் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் அத்துமீறி மீனவர்களை கைது செய்துள்ளதாகவும், எனவே அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க போர்க்கப்பல் மிகவும் ஆபத்தானதுதான், ஆனால் கடலுக்குள் மூழ்கடிக்கும் ஆயுதம் எங்களிடம் உள்ளது என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு இது மிகவும் மோசமாக அமையும் என்று எச்சரித்திருந்தார். தொடர்ந்து ஈரானை நோக்கி 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை ஆசிய கடலில் நிறுத்தினார். இது குறித்து ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி, அமெரிக்க போர்க்கப்பல் மிகவும் ஆபத்தானதுதான் என்றும், ஆனால் கடலுக்குள் மூழ்கடிக்கும் ஆயுதம் எங்களிடம் உள்ளது என்றும் எச்சரிக்கை விட்டார். இதனால் அமெரிக்கா எந்த நேரமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் உலக நாடுகளுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 36வது போட்டியில் நெதர்லாந்தை 17 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 36வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோதினர். டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் குவித்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய சிவம் துபே 66 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 194 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நெதர்லாந்து அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஏ பிரிவில் இந்திய அணி ஆடிய 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் முதல் இடம் பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்கு நுழைந்தது. தமிழகத்தில் கிராமம் முதல் பெரிய நகரங்கள் வரை போதைப் பொருட்களின் புழக்கங்கள் நிரம்பி வழிகின்றது என்றும், தமிழகத்தை போதை நாடாக மாற்றிய திமுக என்றும் சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள இமேஜ் அரங்கத்தில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும், வருமானத்தை பெருக்கவும் மாநிலம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு துறைகளை சார்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகளும்
தொழிலாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தொழிலாளர்கள் நலன்களை சார்ந்த 31 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தமிழகம் 16 சட்டமன்ற தேர்தல்களையும் 12 முதலமைச்சர்களையும் கண்டுள்ளது என்றும், ஆனால் இதுபோன்ற மோசமான முதலமைச்சரை இதுவரை தமிழகம் கண்டதில்லை என்றும், தமிழகத்தில் கிராமம் முதல் பெரிய நகரங்கள் வரை போதைப் பொருட்களின் புழக்கங்கள் நிரம்பி வழிகின்றது என்றும், இந்த மோசமான திமுக ஆட்சி வரும் தேர்தலில் தோல்வியடையும் என கருதுகிறேன் என்றும், காசுக்காக திமுகவினர் என்ன வேலையை வேண்டுமானாலும் செய்வார்கள், அதனால் நாம் ஒன்றுபட வேண்டும் எனவும், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் கொள்ளை எனவும், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் என அனைவரும் ஊதிய உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர் என்றும் மருத்துவர் அன்புமணி தெரிவித்தார். மேலும் அதிமுக தலைமையில் அமைந்துள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும், கூட்டணி என்பது குடும்பம் போன்றது, ஆனால் உங்கள் குடும்பத்தை அழைக்கவில்லை என்றும் கருதாமல், கர்வம் பார்க்காமல் அனைவரும் சென்று தேர்தலுக்கு ஒத்துழைத்து இந்த கூட்டணியை மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டு அரசினுடைய திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியை நாம் பார்க்கறது குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள். முன்னெல்லாம் பார்த்தா நகரத்தில் சென்னை பகுதியில் தான் அங்கங்கே ஏதோ ஒன்று கஞ்சா, இந்த போதை பொருள், அதெல்லாம் கஞ்சா மட்டும் போதை இல்லை, அதோட மோசமான கொடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் கிடைக்குது. காக்கைன், ஹெராயின்ல இருந்து எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டமைன், என்னென்ன போதைப் பொருட்கள் மேற்கத்திய நாடுகள் எடுத்துக்கிறாங்க அதையெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. காரணம் என்னன்னா திமுக கையால் ஆகாத திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல என்னன்னா ஒரு மருத்துவனாக எனக்கு ரொம்ப அன்றாடம் இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ இந்த தலைமுறையே முடிஞ்சு போச்சு. இந்த தலைமுறை கலைஞர்கள் ஆட்சி காலத்துல, அதாவது ராஜாஜி 1937 39 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளக்கார ஆட்சி காலத்தில். அப்போ அவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம். அப்போ சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலே முதல் மது விலக்கு கொண்டு வந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். அது கொண்டு வந்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில். பாஜக தலைமையிலான இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாண்டவர் அணி என்று பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பாஜக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்கம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி பேசிய போது மைக் லூஸாக இருந்த நிலையில் இந்த மைக்கை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறது என்று விமர்சித்தார். பாஜக தலைமையிலான இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாண்டவர் அணி என்றும், கிருஷ்ணர் பாரத மாதாவை போல அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிரதமர் மோடி எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி என்றும், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வருவார் என்றும் கூறினார். இந்த மைக்கு கூட திமுக ஸ்டாலின் மாதிரி அப்படியே விழுந்துக்கிட்டே சரி செய்ய முடியாது. எப்படி ஸ்டாலின் சரி செய்ய முடியாதோ இது சரி செய்ய. தமிழ்நாடு அதிமுக கோட்டை தான் ஒத்துக்கிறோம். மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழக பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி ஆளுநரும் முதல்வரும் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் அதன் இயக்குநர் மரகன் மாதவ் காங்கிரேக்கர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு புத்தகங்களையும் பட்டங்களையும் வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். கடந்த கல்வியாண்டில் வெளியிட்டுள்ள தேசிய தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி
என்ஐடி கல்வி நிறுவனம் பொறியியல் பிரிவில் 99வது இடத்தை பெற்றுள்ளது. மேலும் பல்வேறு புதிய பாடப்பிரிவுகளை தொடங்குவதற்கு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இளங்கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் தேசிய பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றால் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்ற முடியும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கழகத்தின் பதிவாளர் முனைவர் சுந்தரவரதன், குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். The BTech total 226 degree will be awarded. MTech in total 11. MSc total 20. MTech by research also we offer at NIT Puducherry. So 2 students will be awarded degree and 38 students will receive the PhD degree in this convocation. Particularly if you are interested about male and female, in a BTech, male are 173 students, 53 female students. MTech 7 male students and 4 female. MSc 13 male and 7 female students. MTech by research both are male students, and PhD 23 male and 15 female students will be awarded degree on the upcoming during the convocation on 19th February. So total degrees that we will award will be nearly 297, so reaching to 300, close to 300 degrees will be awarded during this convocation. திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 35வது ஆண்டு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 35ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் தனியார் நிறுவன மேலாண் இயக்குநர் நாகராஜன், பள்ளியின் தாளாளர் பாஸ்கர் ஆகியோர் தலைமை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் ஜீவராணி, பட்டுக்கோட்டை தனியார் பள்ளியின் தாளாளர் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் நடைபெற்றது. இதையடுத்து பள்ளியில் 100% தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கு தங்க நாணயம் பள்ளி தாளாளர் பாஸ்கர் வழங்கினார். சென்ற ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு ரோட்டரி சங்க நிர்வாகி ரவி தங்க நாணயத்தை வழங்கினார். விழாவில் பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உடையார்பாளையத்தில் தகராறை தடுக்க சென்றவர் தாக்கப்பட்டதை கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே தனியார் பள்ளி ஆண்டு விழாவின் போது பள்ளி வளாகம் முன்பு தகராறில் ஈடுபட்டவர்களை கண்டித்த சிவக்குமார், ராஜதுரை மற்றும் விஜய் ஆகிய 2 இளைஞர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டார். இதில் காயமடைந்த சிவக்குமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அளித்த புகாரின் பேரில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். சங்கீதமங்கல் மேல்கரணை பகுதியில் உள்ள டாஸ்மார்க்கை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கானை ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்தினை விரைந்து முடிக்க வேண்டும், பனமலைப்பேட்டை, சங்கீதமங்கலம், மேல்காரணை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும், சங்கீதமங்கலம் இடுகாட்டிற்கு இடம் ஒதுக்க வேண்டும், கல்யாணம்பூண்டியில் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராகவும் கானை ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றிக் கழகம். வெற்றி தலைவர் வருங்கால முதல்வர் தளபதியார் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல்படி கடந்த 18/2/2026 அன்று கானை ஒருங்கிணைந்த ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு இருந்தோம். அப்போது பிடிஓ அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த கொஞ்சம் டைம் கேட்டாங்க. என்ன காரணம்னா, உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அதிகபட்சம் 1 மாத காலத்தில் நிறைவேற்றி கொடுப்பதாகவும், அப்படி நிறைவேற்றி தரவில்லை என்றால் நீங்கள் போராட்டம் நடத்த அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று போராட்டத்தை தள்ளி வச்சோம். 1 மாத காலத்துக்கு மேலும் ஆகியும் எந்தவித கோரிக்கை வைத்த 10% வேலை கூட நடைபெறலை. அதனால்தான் இன்று இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளோம்.
ஆரம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 22 பொறியாளர்கள் சங்கத்தினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் அனைத்து துறைகள், வாரியங்கள், கழகங்கள், மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாற்றும் பொறியாளர்களுக்கு மத்திய அரசு பொறியாளர்களுக்கு இணையான ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்படும் என்றும் கடந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 22 பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒன்றிணைந்து எல்ஜி ரவுண்டானா வரை பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 6வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். 2017ஆம் ஆண்டு முதல் மறுக்கப்பட்டு வரும் 7வது ஊதிய குழுவின் ஊதிய பயன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும். பொறியாளர்களின் பணி நலன் காக்கப்பட வேண்டும். பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆரம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தமிழக அரசு அளித்துள்ள முக்கால்வாசி திட்டங்களில் பொறியாளர்களின் துணை இல்லாமல் இந்த அரசு இவ்வளவு திட்டங்களை நடத்தியிருக்க முடியாது என்றும், இதனால் எங்களின் கோரிக்கைகளை இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தங்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எங்களின் கோரிக்கைகள் திமுக அரசின் காதுகளில் விழவில்லை என்றால் போராட்டத்தை தொடர்வோம் என்றும் 22 பொறியாளர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் 6வது ஊதியக்குழுவில் வழங்கிய ஊதியத்தை இன்றளவும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாலும் 4/4/2024 அன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை அமுல்படுத்தாமலும் இதனால் ஓய்வு பெறும் பொறியாளர்கள் ஊதியத்தினை பிடித்தம் செய்து அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதால் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நிதித்துறை எங்களை அழைத்து எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் எங்களை இழிவான நிலைக்கு தள்ளி போராடும் நிலைக்கு பொறியாளர்களை ரோட்டில் நிறுத்தும் அளவிற்கு கொண்டு வந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரை அடுத்த தாந்தோணி மலை பகுதியில் செயல்படும் தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற அரசு கலைக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யூடிசி நிர்ணயம் செய்த ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தின் கரூர் மாவட்ட தலைவர் சுந்தர் தலைமையில் கௌரவ விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 12 மாத கால ஊதியம் அல்லது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுமுறை வழங்க வேண்டும். விரிவுரையாளர்களுக்கு பணி நிரந்தரம் உத்தரவை வழங்க வேண்டும். ஓய்வு பெறும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் சங்கத்தின் துணைத் தலைவர் பூங்கொடி, ஒருங்கிணைந்த சங்க தலைவர் தர்மேந்திரன், செயலாளர் பாக்கியராஜ், பொருளாளர் பாலமுருகன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் ஆமை வேகத்தில் நடைபெறும் ரோலார் தடுப்பு வேலி பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு மலை சாலையில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்களை அகற்றிவிட்டு ரோலார் தடுப்பு வேலி அமைக்கும் பணி கடந்த வருடம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தடுப்பு சுவர்களை அகற்றி ரோலர் தடுப்பு வேலி அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே வாகன ஓட்டிகளின் நலனை கருத்தில் கொண்டு ரோலர் தடுப்பு வேலி பணிகளை முடிக்குமாறு வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக விடுவிக்க கோரி ஸ்ரீவைகுண்டம் மற்றும் கருங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலையில் அமர்ந்தபடி வீல் சேரில் அமர்ந்தபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடையாள அட்டைகளை ஒப்படைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தங்கமலை கரடு பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மண் சாலையை தார் சாலையாக மாற்றக் கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் அமைச்சர்களிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த அப்பகுதி மக்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்க முயன்ற சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்போ வேட்டகரங்கோயிலிருந்து தங்கமலக்காடு வழியாக வர தார் சாலை ஏரியில் வரக்கூடிய ரோடு போட்டு அவங்க சைட்டு பர்பஸ்க்காக போட்டாங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷமாக நாங்கள் அதை போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு உண்டான மனு கொடுத்தாச்சு. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். உங்களில் ஒருவனில் மனு கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சார், அதாவது 30 வருஷமாக அவர் இருக்காருங்க, அவர்கிட்டையும் நாங்கள் சொல்லியாச்சு. ஆனால் அவரும் பண்ணலை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி சாலை மறியல் பண்ணோம். அப்போ இல்லை, நாங்கள் அந்த கட்சிக்காரங்க டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் போட்டு தரோம், நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை வச்சு கலைச்சி விட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இப்போ அதனால் எங்களுக்கு அது போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பஸ் வருது, நாங்கள் காலேஜ் போகிறதுக்கோ இல்லை வீட்டு செலவு பண்ணுற கடைக்கு போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே அந்த ரோடு ரொம்ப யூஸ்ஃபுல். காலியாக இருந்த வகுப்பறைக்குள் புகுந்து படம் எடுத்து ஆடிய பாம்புகளால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் நாகம்பட்டியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பழுதடைந்த நிலையில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியை சீரமைத்து அரசு கல்லூரியாக மாற்றக் கோரி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் மற்றும் பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடந்த நிலையில் கல்லூரி வகுப்பறைக்குள் கட்டுவிரியன் மற்றும் கண்ணாடி விரையன் பாம்புகள் புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் வகுப்பறையில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஒட்டப்பிடாரம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து விஷப்பாம்புகளை மீட்டனர். கல்லூரி வளாகத்தில் பாம்புகள் நடமாட்டம் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ள வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு பணி நிறைவடைந்து காவல் நிலையம் வந்தடைந்த காவலர்களை பாட்டு பாடி மகிழ்வித்த அலுவலரின் செயல் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கேரள மாநிலம் நெடும்புழா காவல் நிலையத்தில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றுபவர் நிதிஷ். இவர் பாதுகாப்பு பணி நிறைவடைந்து காவல் நிலையம் வந்ததை அடுத்து காவலர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பாடல்களை பாடி மகிழ்வித்தனர். நிதிஷின் பாட்டில் மகிழ்ந்த காவலர்கள் மேசைகளில் தாளம் அடித்தும் மகிழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பெரியகுளத்தில் டீ கடையில் இருந்த செல்போனை இளைஞர் திருடி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த சத்யா, இவர் டீ கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இதையடுத்து கடையில் உள்பகுதியில் அவரது செல்போனை வைத்துவிட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு இளைஞர் செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக தப்பி சென்றுள்ளார். இதில் சிறிது நேரம் கழித்து சத்யா செல்போனை வைத்த இடத்தில் பார்த்தபோது செல்போன் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதன் பின்னர் அவர் பெரியகுளம் தென்கரை காவல்துறையினரிடம் சிசிடிவி காட்சிகளை வைத்து புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருட்டின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் மது மற்றும் போதைக்காக தொடர்ந்து இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூரில் பெண்ணிடம் தூக்க மாத்திரை கொடுத்து 7 பவுன் நகை திருடிய மூதாட்டியை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன், ரஞ்சிதம் தம்பதியர். இவர்கள் இருவரும் தஞ்சாவூர் அருகே பெட்டி கடை நடத்தி வருகின்றனர். இவரது கடைக்கு சில நாட்களாக மூதாட்டி ஒருவர் வந்து ரஞ்சித்திடம் பேச்சு கொடுத்து பழகினார். இதனைத் தொடர்ந்து ரஞ்சிதமும் மூதாட்டியும் ஆட்டோவில் மதியம் வீட்டிற்கு சென்றனர். அப்போது வீட்டிற்கு சென்ற ரஞ்சித்திற்கு தண்ணீரில் தூக்க மாத்திரையை கரைந்து கொடுத்து அவர் மயங்கியதும் அவர் அணிந்திருந்த தோடு, சங்கிலி என 7 பவுன் நகையை திருடி கொண்டு மூதாட்டி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதன் பின்னர் ராஜேந்திரன் வீட்டிற்கு சென்றதும் ரஞ்சிதம் மயங்கிய நிலையில் இருந்தவரை கண்டு அதிர்ச்சியடைந்து அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இது தொடர்பாக தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்தில் ராஜேந்திரன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் தேசிகன் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
தொடர்ந்து தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த மூதாட்டியை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். விசாரணையில் அவர் திருச்சியைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்பதும் கடந்த 2003ஆம் ஆண்டு நகை திருடிய வழக்கில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 7 மாத சிறை தண்டனை பெற்றவர் என்பதும் தெரியவந்தது. இதன் பின்னர் மூதாட்டியிடம் இருந்த 7 பவுன் நகையை காவல்துறையினர் மீட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோட்டாற்றில் உள்ள புனித சேவையார் பேராலயத்தில் சாம்பல் புதன் தவக்காலம் தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாற்றில் உள்ள புனித சேவையார் பேராலயத்தில் 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் நோம்பின் சாம்பல் புதன் தவக்காலம் தொடங்கியது. இதில் ஆயர் நசரேன் ஜுசைன் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் திருப்பலியை தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அனைவரின் நெற்றியில் சாம்பலால் சிலுவை அடையாளம் இட்டு ஆசிர்வதித்தனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தேவதானப்பட்டியில் உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு 3வது நாளாக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சளார் ஆற்றில் அக்னி சட்டியுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதையடுத்து கரும்பு தொட்டில், குழந்தை நேர்த்திக்கடன், முளைப்பாரி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தி வழிபாடு செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டியார் பாளையத்தில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு 40 நாட்கள் தவக்காலம் தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள புனித ஜெயராக்னி அன்னை ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு 40 நாட்கள் தவக்காலம் தொடங்கியது. இதனையடுத்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது. அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வருகின்ற 20ஆம் தேதி முதல் விருப்ப மனு பெறலாம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். அமெரிக்கா எந்த நேரமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு. உலக நாடுகளிடையே பதற்றம். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் போட்டி நெதர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.